சேலம் மாநகராட்சியில் ஊழியர்களை மிரட்டி பணம் பறிக்கும் திமுக கவுன்சிலரின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாநகராட்சி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாநகராட்சி 48வது வார்டு திமுக கவுன்சிலரான விஜயாவின் கணவர் ராமலிங்கம் வரி வசூலிக்கும் ஊழியர்களை வேலை செய்ய விடாமல் பணம் கேட்டு மிரட்டியும் தகாத வார்த்தையில் திட்டியும் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் திமுக நிர்வாகி ராமலிங்கம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கொண்டலாம்பட்டி மண்டல அலுவலகத்தில் ஊழியர்கள் பணியை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலினின் காட்டாட்சி தர்பாரில் திமுகவினர் குறுநில மன்னர்கள் போல அரசு ஊழியர்களையும் பொதுமக்களையும் மிரட்டி அராஜகத்தில் ஈடுபடுவது தொடர்கதையாக உள்ளதென பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அமைச்சர் முதல் ஒன்றிய செயலாளர் வரை ஆட்சியர் உள்ளிட்ட அரசு ஊழியர்களை மிரட்டி அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நம்ம ராமலிங்கன்ற ஒரு கவுன்சிலருடைய கணவர், அவர் வரி வசூல் பண்ண முடிய நிறைய பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுறாரு. வரி வசூல் பண்ண முடியும். இந்த வார்டில் பணம் கொடுக்கலாம் துரத்திட்டு வர்றாரு. துரத்திட்டு கூட பணம் கொடுக்கலாம் மிரட்டுறாரு. தகாத வார்த்தையில் ரொம்ப பேட் வார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு. எல்லாமே இப்படி எல்லா துறையிலுமே இப்படி தான் பண்ணுறாரு. கான்ட்ராக்டுக்காரர்கிட்ட அங்கே போய் அவர்கிட்ட வேலை செய்ய முடியல. ஏஏ மிரட்டுறாரு, எங்களை மிரட்டுறாரு, பிட்டரை மிரட்டுறாரு.